வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. உக்ரைனுக்கு திடீர் விஜயமாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் யோஹான் வவுடோல் சென்றுள்ளதாக உக்ரைனுடைய தமது ஆதரவு தொடரும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பயணமானது திடீர் பயணமாக அமைந்திருக்கின்றது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவையும் அவர் சந்திக்கவிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நவீனவான் பாதுகாப்பு மற்றும் பிற ஆயுதங்களுடன் மனிதாபிமான மற்றும் பொருளாதார உதவியுடன் வெற்றிகரமாக தன்னை தற்காத்துக் கொள்ள ஜெர்மனி தொடர்ந்து உதவும் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு பின்னர் உக்ரைனுடன் இரண்டாவது பெரிய இராணுவ ஆதரவாளராக ஜெர்மனியானது இருந்து வருகிறது. இருப்பினும் செலன்ஸ்கியினுடைய கோரிக்கையே உக்ரைனுடைய சக்தி வாய்ந்த ஜெர்மன் மற்றும் சுவீடிஷ் தயாரிப்பான டிரான்ஸ் நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்க பெர்லின் மறுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தகைய நடவடிக்கையை கிரெம்ளின் கோபப்படுத்தக்கூடும் மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய மோதலின் நேட்டோவை இழுக்கக்கூடும் என்ற அச்சமும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு பதிலாக மே மாதத்தில் ஜெர்மன் சான்சலர் பிரிட்டிஷ் உக்ரைன் அதன் சொந்த நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகளை உருவாக்க உதவியதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். அவற்றை பயன்பாடு மற்றும் இலக்குகளினுடைய மேற்கத்திய நாடுகள் விதித்த எந்த வரம்புகளும் இல்லாமல் இருக்கும் எனவும் அவர் தன்னுடைய கியூ பயணத்தில் ஜெர்மன் பாதுகாப்பு பிரதிநிதிகளுடன் சென்றிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம், ரஷ்யாவினுடைய தலைநகரான மாஸ்கோவில் சிறிய ரக விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானமானது திடீரென கோளாறு ஏற்பட்டு விழுந்து நொறுங்கி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீழ்ந்து தீப்பிடித்து எரிந்து இந்த விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்றது, சூடானினுடைய தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 11 தொழிலாளர்கள் பலியான நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கின்றது. கிழக்கு நைல் நதி மாகாணத்தில் உள்ள கேப்ஸ் அல்பீஸ் தங்கச் சுரங்கத்தில் நேற்று முன்தினம் ஏராளமான தொழிலாளர்கள் பணியில் இருந்த நிலையில் இந்த சுரங்கம் திடீரென இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. இந்த பணியில் இருந்த தொழிலாளர்கள் 11 பேர் பலியாகி உள்ளதாகவும் 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம் சூடானின் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அதற்கு தரமற்ற பாதுகாப்பு நடைமுறைகளால் அடிக்கடி விபத்துகள் நடந்து வருவதாக மனித உரிமை ஆர்வலர்களும் கூறியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக சுரங்க பணிகளை நிறுவனமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதோடு சூடானினுடைய மோசமான பாதுகாப்பு காரணமாக இத்தகைய விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த 2021 ஆண்டு 38 தொழிலாளர்களும் 2023 ஆண்டு 14 தொழிலாளர்களும் இதுபோன்ற சம்பவத்தில் பலியாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அதிகாரப்பூர்வமான தரவுகளின் அடிப்படையில் சூடானில் தங்கத்தில் கிட்டத்தட்ட 80% சுமார் 1.5 மில்லியன் சுரங்க தொழிலாளர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். இது 2024 மொத்தம் 64 டன்னாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்து பார்க்கவிருக்கின்ற விடயம், கனடாவாழ் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். தமிழ் இன படுகொலையினுடைய எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை தான் புரிந்து கொள்வதாகவும் மார்க் கார்னி அவர்கள் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பு ஒன்றிற்கு வெளியிட்ட கடிதம் ஒன்றிலேயே இந்த விடயத்தை கனடிய பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்றார். தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிக்கின்றது எனவும் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளிக்கும் பங்களிப்புகள் தங்கள் அரசாங்கம் மதிப்பளிக்கின்றது எனவும் மார்க் கார்னி அவர்கள் கூறியிருக்கின்றார். அமைச்சரவை பதவி வகித்த 2வது இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த அமைச்சராக அவருடைய மரபு குறித்து தான் பெருமைப்படுவதோடு தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் எனவும் மார்க் கார்னி கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டினரின் வெறுப்பை தாங்கள் எதிர்ப்பதோடு அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து தங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவாழ் தமிழர்கள் நாட்டில்
நாட்டிற்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் கூறியிருப்பதாக கனேடிய சமூகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு இலவசமாக வழங்கும் என இந்தியாவுடைய மூத்த விஞ்ஞானி டாக்டர் சிவதானு பிள்ளை கூறிய கேலியான பதில் அதிகமாக தற்சமயம் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏவுகணை குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது இந்த தகவலை அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது குறித்த அதிகாரி கிண்டலாக பாகிஸ்தானுக்கு இலவசமாக ஏவுகணைகள் வழங்கப்படும் எனவும் துபாயில் நடைபெற்ற பாதுகாப்பு கண்காட்சி ஒன்றில் பாகிஸ்தானை சேர்ந்த மூத்த ராணுவ தளபதி தன்னை அணுகி இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு விற்குமா என கேட்டதற்கு தான் இவ்வாறு பதில் அளித்ததாகவும் சிவதானு பிள்ளை கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதிலின் பின்னணியில் பாகிஸ்தான் மீது இலவசமாகவே ஏவுகணையை செலுத்துவோம் எனவும் அவர் பதிலளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலம், கடல், வான் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவுகணை திறன் என்பது மிக முக்கிய அம்சமாகும் என்பதோடு உலகின் விரைவான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை இருந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தரக்கூடிய பிரம்மோஸ் 2.0 பதிப்பு உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம் அமெரிக்காவினுடைய ஒஹியோ மாநிலத்தில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறித்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே இடம்பெற்றிருக்கின்றது. ஜங்டவுன் வரான் பிராந்திய விமான நிலையத்திலிருந்து 6 பயணிகளுடன் புறப்பட்ட சென்சா 441 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதோடு இதனை அடுத்து மீட்பு பணிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எனினும் விமானத்தில் பயணித்த 6 பேருமே உயிர் இழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் அடையாளம் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தகவல் வெளியிட்டு இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து பார்க்கவிருக்கின்ற விடயம் இந்தியாவை மட்டும் தவிர்த்துவிட்டு புதிய தெற்காசிய பிராந்திய அமைப்பை உருவாக்க சீனா, பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாகவும் தெற்காசிய நாடுகள் ஒன்று கூடிய சார்க் அமைப்பு முடக்கிய நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட்டாக இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் புதிய பிராந்திய அமைப்பை உருவாக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானின் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த அமைப்பில் வங்கதேசம், இலங்கை, மாலத்தீவு, பூட்டான், நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய சார்க் உறுப்பினர்கள் இணைப்பதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறை இந்தியாவிற்கு மையப்படுத்தப்பட்ட பங்கு அளிக்கப்படாது எனவும் சீனா முக்கிய வழிகாட்டியாக அமையும் எனவும் கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இடையேயான சமீபத்திய கூட்டம் இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையாகவே பார்க்கப்படுவதோடு இந்த புதிய அமைப்பின் நோக்கம் பிராந்திய வர்த்தக வழிமுறைகள், அடுக்குமாடி உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதாக அமையும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாகிஸ்தான் சீனா கூட்டணி இந்தியாவினுடைய கிழக்கு ஆசிய செல்வாக்கு எதிரான புதிய சக்தியை உருவாக்குவதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம் இந்தியா தற்போது சக்தி வாய்ந்த பங்கர் பாஸ்டர் வேரியன்ட் அக்னி ஏவுகணை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது பூமியின் அடியில் ஆழமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள், கட்டளை மையங்கள், ஏவுகணை தளங்கள் போன்ற மிகுந்த பாதுகாப்பு கொண்டு இராணுவ வசதிகளை அளிக்க வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது.